ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கும் உங்கள சூப்பரான காமெடியில சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். சரி வாங்க காமெடிக்குள்ள போயிடலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா, இப்ப வடிவேலு இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்துருவாரு. அவர் வந்த வீடு வந்துட்டு நார்மலான வீடு கிடையாது. ஒரு போலீஸ்கார் வீட்டுக்குள்ளேயே வந்துருவாரு. எதுக்காக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கைவரிசை காட்டுறதுக்காக தான் வந்திருப்பாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்கலாம் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இன்னொரு போலீஸ்காரன் வரான்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவு வழியா பார்த்துருவாரு. பார்த்தோன்னே அவங்களோட ஆளுங்கலாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ! என்னென்ன பண்றது இப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பதறாதீங்கடா, பதறாதீங்க. இப்ப எடுத்த ஜாமானெல்லாம் கொண்டு போய் நீங்க லாரியில ஏத்திட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் பாதி ஜாமான் வேற ஏற்ற வேண்டியிருக்குன்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல பொறுமையா எல்லாத்தையும் ஏற்றிட்டுருங்க, நான் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே அனுப்பிடுவார். இவர் இப்போ உள்ள இப்போ வரப்போறாரு, வெளியே கதவு தட்டிட்டு நின்றுருக்காரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. கடைசியில் இவருக்கு ஒரு ஐடியா தெரியும். உடனே கதவு திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பார்த்தோன்னா அவர் அதிர்ச்சி ஆயிடுவார். இங்கே ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் வீடு தானே இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நோ 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 இது அவர் வீடு இல்லை, இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன கெட்ட பண்ணியிருப்பாருன்னா, ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுற மாதிரி செட்டப் போட்டு வச்சிருப்பார். ஃபுல்லாக சாம்பிராணி புகையாக இருக்கும். இவரோட கெட்டப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அந்த ப்ரே பண்ணும்போது ட்ரெஸ் எல்லாம் போத்திட்டு மேலே ஒரு சால்வெல்லாம் போத்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி டோட்டலாக மாற்றி வச்சிருப்பாரு. இவருக்கு பார்த்தோன்னே போலீஸ்காருக்கு பயங்கரமான டவுட் வரும். அந்த ஆஃபீஸர் வந்து அங்கே காலி பண்ணிட்டு புதுசாக இங்கே குடி வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்களேன்னு சொல்லுவார். உடனே இப்போ இவர் என்ன சொல்வார், நோ 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 இங்கிருந்து தான் காலி பண்ணி அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் இல்லையே, இங்கே தானே எனக்கு சொன்னாங்க, நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிப்பார். கூடாதீங்க எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் ஆரம்பிக்கும் போது, ஐயே இதே தொல்லையா போச்சே, காலையிலேருந்து எத்தனை பேர் சார் வந்து அவரையே கேட்டுகிட்டே இருப்பீங்க, நாங்கள் இப்போ தான் ஃபேமிலியோடு வந்து கூடி வந்திருக்கோம், அதான் வீட்டுக்கு வந்து அதாவது ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இப்படியே வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்தால் எப்போ தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே கோவப்படுவார். இந்த பேச்சில் அவர் நம்பிடுவார். நம்பிட்டு சாரி சார் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் சொல்லுவார். பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டியது, இவ்வளோ நேரம் தொல்லை பண்ண வேண்டியது, அப்புறம் சாரி சார் அப்படின்னு சொல்ல வேண்டியது. சொல்லிட்டு இப்படி திரும்பலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த போலீஸ்கார் என்ன பண்ணிடுவாருன்னா, கதவு திறந்தானே இருக்குது, உள்பக்கம் பார்த்துருவாரு. அந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவரோட ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு மேலே மாட்டியிருக்கும். பார்த்தது இவரும் பார்த்துருவாரு. அது உடனே வந்துட்டு அவரோட ஃபோட்டோ எங்கே மாட்டியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே இவர் டக்குன்னு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்பாரு. வைக்க மறந்துட்டாங்க சார் அப்படின்னு. இது மறந்துட்டாங்களா? இல்லை சார் எடுத்துகிட்டு போக மறந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த குடி போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டாங்க, இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி, ஒய் டார்ச்சர் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சமாளிச்சுட்டு இப்போ வெளியே கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து பாத்திரங்கள்லாம் பின்னாடி உருண்டுகிட்டே இருக்கும். அதாவது அவங்க எடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டில் வந்து ஆட்டை போட்டுருக்காங்க. அதோட இங்கே சத்தம் கேட்கும். பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் பின்னாடி என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதாவது என் ஒய்ஃப் பால் காய்ச்சிட்டு இருக்கா, பார்த்துமா பத்துமா அதாவது பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். உடனே அந்த மொட்டத்தில் அடிச்சிருக்காரு அவர், சரிங்க மாமா அப்படின்ற மாதிரி அவர் வரும் பதில் கொடுப்பாரா. அவரோட குரலை கேட்டோன்னு இவருக்கே பயமா இருக்கும். அதை வடிவேலே பயப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லாமல் 2 பேராக ஸ்கோரஸாக குரல் கொடுத்துருவாங்க. உடனே என்ன 2 வாய்ஸாக கேட்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் கேட்பாரு. எனக்கு 2 பொண்டாட்டி சார், ஒன்று பட்டுமா ஒன்று பாமா, 2 பேரையும் பதமாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போங்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். கிளம்பிடுவார். கிளம்புறவர் பிடிச்சவர் என்ன சொல்வார்னா, அவர் எங்கேயாவது பார்த்தீங்க, அவரோட அட்ரஸ் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா எனக்கும் கொடுத்து விடுங்க, நான் வாசலில் மாட்டி விட்டுறேன், ஒவ்வொருத்தராக வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர் வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் இந்த அளவுக்கு பேசுவார். ஏன்னா கார் கிட்டே நின்று யோசிச்சுட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தில் இவரும் கதவை சத்திட்டு உள்ளே போயிடுவார். அப்புறம் காரில் வந்துகிட்டே இருப்பார். வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் யாரை தேடி வந்தாரோ அவர் ஆப்போசிட்ல நடந்து வருவார். உடனே இவர் காரை விட்டு இறங்கி விஷ் பண்ணிட்டு இருப்பாரு, பேசிட்டு இருப்பாரு. ஹாய் சொல்லி அது மாதிரிலாம் பேசும்போது உங்களை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லும்போது, என்ன பார்க்க வந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏன் போறீங்க, வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அது இப்போ உங்க வீட்டுக்கு தான் வந்து நீங்கள் காலி பண்ணிட்டீங்களாமே சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் காலி பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ இவரும் சொல்லுவார். ஆனால் அதான் நான் காலி பண்ணிட்டீங்க வந்துட்டு தான் சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். என்ன சார் சொல்றீங்க, இப்போ நீங்கள் எந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க, குழப்பறீங்களா அப்படின்னு. அதான் நான் சொன்னேன் புதுசாக வந்திருக்க வீடுன்னு. இவங்க 2 பேர் பேசுறதுல இவங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கும். ஆனால் இப்போ இவங்க 2 பேருக்குமே தெரியல இந்த மாதிரி வேற ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது கரெக்ட் தான், இவர் புரிஞ்சுக்கிறது கரெக்ட் தான். இடையில ஒரு ஆள் வந்து விளையாடிட்டு இருக்காரு. வரணும் நீங்க கரெக்டாக உங்க அட்ரஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார் கேட்பாரு. அதே தான் சார், இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா 3வது தெரு, அதில் வந்து இந்த இத்தனை நம்பர் வீடு, அந்த வீட்டில் தான் இப்போ குடி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் சொன்ன அதே வீட்டில் தான் சார் இப்போ போய் பார்த்துட்டு வந்து அங்கே வேற ஒருத்தவங்க குடி வந்து பால் காய்ச்சிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். தூக்கி வாரி போட்டுரும். என்னது என் வீட்டில் பால் காய்ச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தடிச்சிட்டு இப்போ 2 பேரும் உள்ள வேகமாக வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா கதவு திறந்தா உள்ள ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்கும். பண்ணிட்டாங்க, என் ஃபோட்டோவை தவிர இங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. அந்த பக்கமாக தான் போயிருப்பாங்க. பின்பக்க வாசல் வழியாக வாங்க சார் சீக்கிரம் போனால் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இருப்பாங்க. அவங்க கதவு திறந்துட்டு வரும்போது தான் கரெக்டாக அந்த ஆட்டோ இருக்குல்ல, அந்த குட்டி அண்ணன் சொல்லுவாங்களா, அதில் வச்சு எல்லா ஜாமான் வச்சுட்டு வேகமாக ஓட்டுறான்னு அவங்க எல்லாருமே போயிடுவாங்க. அதுக்குள்ள டீச்சர் பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னொரு திருடனை பற்றி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது கொஞ்சம் வசதியாக திருடன்ற போர்வையில் இருக்கிறவர் வந்து இப்போ கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவரை தான் பிடிக்கவே முடியாது சார், எப்படி போனாலும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இவங்க 2 பேர் யோசிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ யாரோட வீட்டில் ஆட்டை போட்டாரோ அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ முள்ளால தான் எடுக்கணும், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டை ஆட்டை போட்டு போனானே அவனை வச்சு இதை செய்யலாம்னு என்ன சார் சொல்றீங்க, அவனை வச்சு எப்படி சார் செய்ய முடியும்னு இவர் கேட்பாரு. திருடனை வச்சு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுவாரு. நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு திருடனை வச்சா முடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அளவுக்கு லேசா எடை போட்டுறாதீங்க, போலீஸுக்கும் திருடனுக்கும் ஒரே அளவு மூளை தான். நம்ம வந்து அவனை எப்படி பிடிக்கலாம்னு நம்ம யோசிப்போம், நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு அவன் யோசிப்பான், அதனால அவன் தான் சரியானவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. இருக்க மாட்டார். எப்படி சார் சொல்றீங்க, அவ்வளோ பெரிய ஆளு, அந்த ஆளை நம்ம போய் இப்போ பிடிக்கணும் அப்படின்னா இந்த சாதாரண திருடனை வச்சு எப்படி சார் நம்ம மூவ் பண்றதுன்னு கேட்கும்போது, நீங்க என்ன இப்படி யோசிக்கிறீங்க, நான் எவ்வளோ பெரிய போலீஸ்காரன், என்னையும் ஏமாத்தி, நீங்க எவ்வளோ பெரிய போலீஸ்காரன், உங்களையும் ஏமாத்தி உங்க முன்னாடியே வீட்டுக்கு புகை போட்டு திருடிட்டு போயிருக்கானா, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், அதனால இவன் தான் அதுக்கு சரியானவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அந்த மலையை குடையறதுக்கு இந்த எலியை வச்சு தான் செய்யணும், அவன் எங்க இருந்தாலும் பார்த்து உடனே அவனே அப்பாயிண்ட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லவும் சரின்ட்டு இவரும் தேட போவார். அப்படி இப்படின்னு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மாட்டி பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க, என்னடா பேர், எலிச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை சார், அம்மா பேர் எலிசபெத்,
ஜெர்மனி, அப்பா வந்து சின்னசாமி. அதனால அவரோட பேரு. அதனால 2த்தையும் கலந்த மாரி அவரு இங்க ஒரு 2 பேரும் மிக்ஸ் ஆனதுனால எனக்கு இந்த பேரு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. சொல்லணும் அப்படின்னா, அம்மா பேர்ல ஒரு எலியையும், அப்பா பேர்ல ஒரு சாமியும் எடுத்து எலிசாமின்னு புள்ளைக்கு பெத்த புள்ளைக்கு வச்சுட்டாங்க சார் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அங்க நின்னுட்டு இருப்பாரு. அவர் என்ன கேட்பாருன்னா, என்னடா செஞ்சுட்டு உள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிரசவம் பார்த்துட்டு வந்தேன்ற மாரி சொல்லுவாரு. என்ன சார் இப்படி அநியாயமா இருக்கீங்க? இங்க வந்தவன் பூரா என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தான்னு நினைக்காமயே அவனுக்குலாம் சோற போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரே அவங்கள கேள்வி கேட்பாரு. பேசுறது கேட்டோன்னே இன்னொரு ஆஃபீஸர் இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, அப்படியா தம்பியை கூட்டு போய் 8ஆம் நம்பர் ரூம்ல படுக்க வையே வந்து மண்ணு மிதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா அவரை போட்டு செம்ம உதச்சி விட்டுருவாங்க. இப்போ உள்ள இருப்பாரு. உள்ள இருக்க ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் வம்பு வளர்த்துட்டு இருப்பாரு. அவர் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் வணக்கம் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இது வணக்கம்மா ஒய்யா அப்படி இப்படின்னு இவர் இங்கிலீஷ்லாம் பேசுறத பார்த்து திட்டுவாரு. தேவையில்லாம வணக்கம் போட சுத்திட்டு இருந்தா வணக்கம் போடுறதுக்கு கை இருக்காதுன்னு மிரட்டி விடுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவருக்கு ரொம்பவே பசிக்கும். அந்த பசிக்க டைம்ல ஒரு ஹோட்டலுக்கு வருவாரு. கையில 10 காசு கூட காசு இல்லையே, இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்பதான் ஒரு ஹோட்டல் வாசல்ல நின்னுட்டு இருப்பாரு. உள்ள போவோம். பேசாம 3 சாப்பாட்டை சாம்பிள் வாங்குவோம். அதுல 1 நம்ம சாப்பிட்டு மிச்சத்தை 2 நம்ம பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு சமாதானப்படுத்திடுவோம். இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, துணிஞ்சு இறங்கிற வேண்டியதான் முடிவு எடுத்துருவாரு. ஒரு ஃபேமிலி வரும். அங்க ஒரு பொண்ணு என்ன பண்ணுன்னா அடம்பிடிச்சிட்டே வரும். எதுக்கு இந்த பிள்ளைய போட்டு அடம் பிடிக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாரு. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமா போயிட்டு வர வழியில சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அடம் பிடிக்கிறா சார் அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்போ இந்த பிள்ளைய சாப்பிட வைக்கணும் கொஞ்சம் மிரட்டுங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிள்ளைய நான் சாப்பிட வச்சா எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார் அப்படின்னு சொன்னா, அப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி வாங்க உள்ள போவோம்னு சொல்லிட்டு, நீங்களும் உள்ள போங்க, நான் பாப்பாவை கூட்டிட்டு வரேன்னு கூட்டிட்டு வருவாரு. இந்த பாப்பாவை தனியாக உட்கார வச்சு சாப்பிட வச்சு காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ அந்த பிள்ளை அழுதுட்டு இருக்கும். எதுக்கு அழுதுட்டு இருக்க, நான் அப்படியே புரண்டிடுவேன், நான் குரங்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, குரங்குனா பேசாதுல, நான் பேசுற குரங்கு அப்படி இப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த பிள்ளையும் கொஞ்சம் அமைதியா இருக்கும். உள்ள போங்க சாப்பாடுலாம் தீந்துற போது அப்படின்னு எல்லாரும் போய் உள்ள உட்காந்துருவாங்க. இவங்க 2 பேரும் தனியாக ஒரு டேபிள்ல உட்காந்துப்பாங்க. சரி சொல்லு உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாட்ட கேட்கும்போது, ஃபேமிலி தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். அப்பாவுக்கு ஒரு வந்துட்டு ஃபேமிலி தோசை ஒன்று சொல்லுவாரு. அதோட எனக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ 40 ஆனியன் தோசை, 30 பொங்கல், 36 பொங்கல் இந்த மாதிரி கட்டி ஒரே பார்சலாக கட்டி கொண்டு வா அப்படின்னு கேட்கும்போது, சொன்னதை சைடா போண்டா மூக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா வந்து உம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளைங் கிஸ் கொடுக்கும். அட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் கொடுப்பாரு. செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இவரும் செஞ்சுட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு மொம்மான அது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கோம். உடனே அவரும் கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கண்ணை திறப்பாரு. அங்கே வந்து ஆப்போசிட்ல லேடி இன்ஸ்பெக்டர் உட்காந்துருப்பாங்க. இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆயிரும். அங்கே ஒரு போலீஸ் அம்மா உட்காந்துருக்கும். உட்காந்து பாப்பா அதுக்குள்ளே வந்து போலீஸாக இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் லேடி இன்ஸ்பெக்டருக்கே நீ உமா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடி வரும். உங்களுக்கு கொடுக்கலங்க பாப்பாவுக்கு கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்பவே மாட்டாங்க. நல்லா போட்டு சாத்துவாங்க. உயிரோட விட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா வெளியே வர போயிடுவாங்க. அடிக்கிற வரைக்கும் அடிச்சு முடிச்சுட்டு உடனே இந்த பாப்பா வரும். இங்கே பாரு ஒன்று சொல்றது நல்லா கேட்டுக்க. உன் வீட்டு பிள்ளைய நீ அடிச்சுக்க முறைச்சிக்க, ஆனால் ஊரா வீட்டு பிள்ளைய மிரட்டின இதுதான் கதி, நல்ல ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும். பைசா இல்லாமல் சாப்பிட வந்ததுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. கையில் இருப்பார். மளிகை கடையில் இருப்பார். மளிகை கடையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்கே பாருங்க உங்களுக்கு தேடி 4 தடவை எனக்கு போலீஸ் வந்துட்டு போச்சு. எது போலீஸான்னு கேட்பார். ஆமாம், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த அரிசி கடையிலையும் போய் சாம்பிளுக்கு அரிசி வாங்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. பேசாம அப்போ மூடிட்டு போய் மளிகை கடையில் உட்காந்துட்டு வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் லேடி போலீஸ்க்கு அவங்க வந்துருவாங்க. வந்துட்டு இங்கே யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ நீயா, நீ தானே எனக்கு உமா கொடுத்தவன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அது உங்களுக்கு கொடுத்த உமா இல்லைங்க, ஏங்க இப்படி ஆசைப்படுறீங்க, அது பிள்ளைக்கு கொடுத்த அம்மா உமாங்க அப்படின்னு சொல்லவும், ஓ ஆசை வேற படுறானா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நீ தான் இந்த வேலைலாம் பார்க்குறியாமா, அதாவது மெட்ராஸில் வந்து வேலை இல்லாமல் இருக்கிற பிச்சைக்காரவங்களுக்குலாம் வந்து வேலை வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட மாத சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 3 பசங்களுக்கு நீ தானே வேலை வாங்கி கொடுத்த, அவங்களை ஒருத்தன் என்ன பண்ணிட்டானா இந்த மாதிரி ஊரில் முக்கியமான ஒரு பொண்ணோட இழுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, என்னடி இது நம்மள மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி பொண்டாட்டிட்ட போய் கேட்பாரு. அங்கே என்னடா நான் நிற்கும் போது ரொமான்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு கரெக்டாக முடிஞ்சிடும். இப்போ இளநீ வாங்கலான்னு போவார். ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்கும். எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்தா 5 ரூபா தான் இருக்கும். ஏன்னா 5 ரூபா தான் இருக்குது. அவன் எவ்வளோ விலை சொல்கிறான்னு தெரியலையே, அவன் எவ்வளோ விலை சொன்னா என்ன நம்ம விலைக்கு அவனை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இப்போ வருவார். தம்பின்னு கூப்பிடுவோம். எது தம்பியா, என் பேரன் பேத்தியெல்லாம் பேர்காலமே நடந்துட்டு இருக்கு, நான் உனக்கு தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவார். கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சரி இளநீ என்ன வரேன்னு கேட்டுட்டு, பச்சையில் ஒரு இளநீ சிவப்பில் ஒரு இளநீ கலந்து கொடு, அது இல்லாமல் சாம்பிள் கொடுன்னு சொல்லுது. இளநியில் சாம்பிளா, ஏன்னா அரிசி கேட்குற மாதிரி கேட்குறேன்னு சொல்லுவார். அரிசி கேட்டது எப்படி இவனுக்கு தெரியுன்ற மாதிரி இவர் முழிப்பாரு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். 10 ரூபா இளநியை 2 ரூபா போட்டுக்க, அதாவது 20 ரூபா இளநியை 3 ரூபாயா போட்டுக்க, மொத்தம் 5 ரூபாய் போட்டு 2 இளநீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. மரியாதையாக இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவர் மிரட்டுவார். உடனே நாங்களாம் ஜமீன் பரம்பரை, பிச்சைக்காரவங்க வந்து பிச்சை கேட்டால் கூட வாட்சை கழட்டி கொடுக்குறவங்க, என்கிட்ட அத்தனை தென்னந்தோப்பு இருக்குது, இத்தனை கிணறு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுவார். இதெல்லாம் பேக்கெட்லேருந்து கையை விட்டு எத்தனை லட்சம் வேணும் உனக்கு, எத்தனை லட்சம் வேணும் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் காசு கூட வேணாம், நீங்கள் பேசாமல் இளநியை குடிச்சிட்டு போங்க, எத்தனை இளநீ வேணா குடிச்சிட்டு போங்கன்ற மாதிரி அவரும் இப்போ வழிக்கு வந்துருவாரு. அப்பாடா போட்ட பிளான் வீணாகல அப்படின்னு நினச்சிட்டு அந்த இளநியை வாங்கி குடிச்சிருவாரு. வாங்கி குடிக்கும்போது என்ன நினைப்பாருன்னா, ஜமீன் சொன்ன உடனே நம்பிட்டானே நம்ம முகரை என்ன அந்த மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாரு. இளநீ குடிக்கும்போது அவர் ரொம்ப பவியமாக அவர் வேறு நின்றுட்டு இருப்பாரு. உங்கள் அட்ரஸ் இருந்தால் கொடுங்கண்ணே, ஏதாவது வேலைனா தேடி வரண்டோட அட்ரஸ் அது வந்து சரி நோட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸையும் கொடுப்பாரு. திருடனுங்க வருவாங்க. அவருங்கண்ணே கலட்டுங்கன்னு சொல்லும்போது எதையா கலட்டணும்னு கேட்கும்போது, கலட்டுங்கன்னா வாட்ச் மொதத்தெல்லாம் கலட்டணும், அவருங்கெல்லாம் இந்த மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் அவுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது, எடுக்கிறனா நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு டமால்னு சுடும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன தீபாவளி துப்பாக்கின்னு கேட்பாரு. வெடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் துப்பாக்கி வச்சிருக்கீங்க இருக்கு. அவர் வந்து என்கிட்ட காசுலாம் இல்லைன்னு சொல்லுவோம். 10 லட்சம் ரூபா 10 லட்சம் தென்னை இருக்கு, பிச்சைக்காரனுக்கு மோதிரம் வாட்ச் போட வேண்டாம், என்னடா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது 10 ரூபாய் இளநியை ஓசியில் குடிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்தேன், அதை நம்பி வந்திருக்கீங்களா, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா ஏன்னு சொல்லி கேட்பாங்க. உங்கள் அம்மா சத்தியமா ஒரு தின்ன கூட இல்லடா அப்படின்னு சொல்லுவார். ரொம்பவே பயந்துருவாரு. டக்குனு இப்போ அவனுக்கு வந்து இப்படி காட்டினவனே சரி சரி கொடுத்துறேன் வாட்சையும் மோதிரத்தையும் கழட்டி கொடுத்துருவாரு. இப்படியே நீங்கள் பொண்ணு என் பொண்டாட்டி நம்ப மாட்டா, அதனால என் சட்டையில் அங்கங்கே சுட்டு போட்டேன் போட்டிங்கன்னா நான் தலைக்கு வந்து தலைப்பாக போச்சு தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிருவேன்னு சொல்லுவார். சரி நான் அவங்களும் வந்துட்டு இப்போ அங்கங்கே ஓப்பன் வருங்க, அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களா, இப்போ போவாங்க. அதாவது சட்டையும் வந்து சுட சொல்லிட்டாரா, சுட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் சுடுங்க சார் சொல்லும்போது இருந்ததே இத்தனை தான், அது முடிஞ்சிருச்சு
முடிஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, பக்கத்துல அந்த இளநீ கடை இருக்குல்ல, டக்குனு அங்கருந்து தூக்கிட்டு வந்துருவாரு. தூக்கிட்டு வந்து 2 பேரும் இங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் மிரட்டுவாரு. 2 பேர் தலைய ஒண்ணா ஒட்டுங்கன்னுவாரு. எதுக்கு சார்ன்னு கேட்கும்போது, ஒண்ணா பால் மாரி இப்ப பறக்க போகுது அப்படின்னுவாரு. 2 பேரும் ரொம்பவே பயந்துருவாங்க. என்கிட்டயே ஆட்டைய போட பார்க்குறீங்களா? எடுங்கடா என்கிட்ட எடுத்தத எடுங்கடான்னு கேட்பாரு. உடனே அவங்களும் வாட்ச் மோதிரத்தெல்லாம் குடுத்துருவாங்க தனியா எடுத்து. அது மட்டும் இல்ல, இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் என்ட்ட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இதெல்லாம் எதுக்கு கேட்கும்போது, பூரா பொம்பள நகை பொம்பளைங்களுக்கே அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே அந்த வேலை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க கிட்ட இந்த மாரி வந்து பயங்கரமா யோசிச்சு எல்லாத்தையும் புடுங்கிட்டு இப்ப விட்டுருவாரு. அதோட அவங்களும் பயந்து போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிருவாங்க. தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடி இங்க முடியுது. இந்த காமெடி உங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மென்ட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு காமெடி சீன்ல சந்திக்கலாம்.